சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு யாரெல்லாம் மாலை அணிந்து விரதம் இருக்கலாம் என்ற சந்தேகம், மாலை அணிந்தவங்க கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் பற்றிய கேள்விகள் இருப்பது போல, குழந்தைகள் மாலை அணிந்தால் அவர்கள் கடைபிடிப்பதற்கு தனியான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் ஏதாவது உண்டா என்ற கேள்வி பலருக்கும் எழுந்திருக்குதுங்க. சபரிமலை ஐயப்ப சீசன் தொடங்கிவிட்டால் குழந்தைகள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா மாலை அணிந்து கொள்ளுவாங்க. முதல் முறையாக சபரிமலைக்கு மாலை அணியக்கூடிய குழந்தைகள் என்னென்ன விதிமுறைகளை பின்பற்ற வேணும் என்பதை பற்றி இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தோட தொலைபேசி எண் கொடுத்துருக்கிறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளுக்கும் சரியான தீர்வு கிடைக்குங்க. உங்களுக்கு சபரிமலை ஐயப்பன் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சாமியே சரணம் ஐயப்பா என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கார்த்திகை மாதம் தொடங்கிருச்சுனாவே சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு நிறைய சிறுவர்கள் முதல் பெரியவங்க வரை நிறைய பேர் பார்த்திங்கன்னா மாலை அணிந்து விரதம் இருக்க தொடங்கிடுவாங்க. சபரிமலை யாத்திரை செல்வதற்கு ஆண்களுக்கு எந்த கட்டுப்பாடும் கிடையாதுங்க. அதே சமயத்தில் பெண்களுக்கு வயது கட்டுப்பாடு இருக்குது அப்படிங்கிறது நம்ம எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தாங்க. அதே போல் குழந்தைகளுக்கும் கட்டுப்பாடு உள்ளதா? அவர்களுக்கு 41 நாட்கள் மண்டல விரதம் இருக்க வேண்டுமா? என்னென்ன விதிமுறைகளை கடைபிடிக்க வேணும்? சபரிமலை யாத்திரையின் போது அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்பதை பற்றி பலருக்கும் பல சந்தேகங்கள் இருக்குதுங்க. தெளிவான விளக்கங்களை இந்த பதிவில் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. சபரிமலை செல்லக்கூடிய பக்தர்கள் குழுவில் ஒவ்வொரு குழுவிலையும் கண்டிப்பாக ஒரு குழந்தையாவது நம்மளால் பார்க்க முடியுங்க. புதுசாக சபரிமலை செல்லக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் எப்படி கன்னிசாமி என்று அழைப்பாங்களோ அதே போல் ஆண் குழந்தைகளை ஐயப்பனின் வடிவமாக நினைத்து ஐயப்பா என்றும், பெண் குழந்தைகளை மாளிகைபுரம் அப்படின்னும் அழைப்பது வழக்கமாகுங்க. அதாவது மாளிகைபுரத்து அம்மனாக கருதி அவர்களை வணங்குவது உண்டுங்க. சபரிமலையிலும் குளத்தப்புழையிலும் ஐயப்பன் குழந்தை வடிவிலேயே காட்சி தருவதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க. சபரிமலை செல்ல மாலை அணியக்கூடிய குழந்தைகளுக்கான கட்டுப்பாடுகள், விதிமுறைகள் என்ன அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு 10 வயதிற்கு உட்பட்ட பெண் குழந்தைகள் மட்டுமே மாலை அணிந்து செல்ல வேணும் அப்படிங்கிற கட்டுப்பாடு இருக்குதுங்க. அதற்கு பிறகு 50 வயதிற்கு பிறகு தான் பெண்கள் சபரிமலைக்கு செல்ல முடியுங்க. மேலுமே சபரிமலைக்கு மாலை அணியக்கூடிய குழந்தைகள் தாயிடம் ஆசி பெற வேணுங்க. குருசாமி கையால் மட்டுமே மாலையை அணிந்து கொள்ள வேணும். ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரிங்க, பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி, சபரிமலைக்கு மாலை அணியக்கூடிய குழந்தைகள் கருப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய உடைகளை மட்டுமே அணிந்து கொள்ள வேணுங்க. ஐயப்ப மலைக்கு மாலை போடக்கூடிய குழந்தைகள் துணை மாலையை அணிய வேண்டிய அவசியமெல்லாம் கிடையாதுங்க. குழந்தைகள் ஐயப்பனுக்கு சமமாகவும் சொல்லப்படுறாங்க. அதனால தான் அவங்க அதிகாலையில் எந்திரிச்சு குளிர்ந்த தண்ணியில் கட்டாயம் குளிக்க வேணும் அப்படிங்கிற கட்டாயமெல்லாம் கிடையாதுங்க. அதே சமயம் சபரிமலை யாத்திரை அங்கே இருக்கக்கூடிய காலநிலை மற்றும் நடைப்பயணத்தை அவர்கள் பழகி கொள்ள வேணுங்க என்பதற்காகத்தான் இந்த விதிமுறைகள் கடைபிடிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுது. மேலுமே குளிர்ந்த நீரில் குளிக்க முடியாத குழந்தைகள் வெதுவெதுப்பான நீரில் குளிக்கலாங்க. மாலை அணிந்து பள்ளிக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் பார்த்திங்கன்னா 2 நேரமே குளிக்க வேணும் அப்படின்னு சொல்லப்படுதுங்க. குழந்தைகள் வெறுந்தரையில் துண்டு மட்டும் விரித்து படுக்க வேணுங்க என்ற கட்டாயமெல்லாம் கிடையாது. அவங்களுக்கு தனியாக படுக்கையை கூட பயன்படுத்தி கொள்ளலாங்க. அதை மற்ற நாட்களில் பயன்படுத்தாமல் விரத காலத்தில் மட்டும் பயன்படுத்துவதற்காக வைத்துக்கொள்வது ரொம்பவே நல்லதுங்க. விரத முறைகள், உணவு முறைகள் இருமுடி குழந்தைகள் முதல் பெரியவங்க வரை எல்லோருக்குமே ஒன்றுதாங்க. குழந்தைகள் மாலை அணிந்து விரதம் இருப்பது பார்ப்பவங்களுக்கு கொஞ்சம் சிரமமாக இருந்தாலும் கூட உண்மையில் குழந்தைகள் ஒழுக்கம், எளிமை, வாழ்க்கை முறை போன்ற பல அனுபவங்களை சபரிமலை பயணம் மூலமாக கற்றுக்கொள்கிறாங்க. கரிமலை, நீலிமலை ஏற்றங்கள் பெரியவங்களுக்கே சிரமமாக இருக்குங்க. மேலுமே குழந்தைகளுக்கு கால்வலி போன்றவை ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க. இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் தூரம் நடந்தால் ஐயப்பனை தரிசனம் செஞ்சு விடலாம் என்ற உற்சாகமும் ஆவலும் குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா புதிய தெம்பைவே கொடுக்குங்க. 18 படி ஏறி சென்று வரிசையில் காத்திருந்து செல்வது சிரமமாக இருந்தாலும் சபரிமலை யாத்திரை சென்ற எந்த குழந்தை வேணுமானாலும் அடுத்த வருஷம் ஐயப்பனை தரிசிப்போம் என உற்சாகமாக தான் சொல்லுவாங்க.
கார்த்திகை 1ஆம் தேதியே மாலை அணிந்து மண்டல விரதத்தை தொடங்கக்கூடிய சபரிமலை யாத்திரை மேற்கொள்ளக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் ஆவலோடு காத்திருக்கிறாங்க. இந்த வருஷம் சபரிமலை செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் தங்களுடைய யாத்திரை தொடங்குவதற்கு முன்னாடி அவசியம் இந்த தகவல்களை தெரிஞ்சுட்டு போங்க. 2025ஆம் ஆண்டிற்கான சபரிமலை சீசன் விரைவில் தொடங்கி இருக்குதுங்க. இதனால் சபரிமலை ஐயப்பன் பக்தர்கள் அனைவரும் மாலை அணிந்து விரதத்தை தொடங்க தயாராக இருக்கிறாங்க. இந்த வருஷம் நீங்களும் சபரிமலை போக திட்டமிட்டிருந்தீங்க அப்படின்னா சில முக்கியமான தகவல்கள் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியமாகுங்க. அது என்னன்னு பார்த்தோம்னா, இந்த வருஷம் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நவம்பர் 16ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடையானது திறக்கப்படுதுங்க. சுவாமி ஐயப்பனுக்கு சிறப்பு பூஜைகள் நடத்தப்பட இருக்குது. மேலுமே நவம்பர் 17ஆம் தேதி அதிகாலை 4 மணி முதல் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்ய அனுமதிக்கப்படுவாங்க. 2025ஆம் ஆண்டு சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மண்டல பூஜை நவம்பர் 17ஆம் தேதி தொடங்க இருக்குதுங்க. டிசம்பர் 27ஆம் தேதி வரைக்கும் நடைபெற இருக்குது. டிசம்பர் 27ஆம் தேதிக்கு பிறகு மண்டல பூஜை, படிபூஜைக்கு பிறகு இரவு ஹரிவராசனம் பாடப்பட்டு கோவில் நடையானது அடைக்கப்படுதுங்க. மகர விளக்கு மகோற்சவத்திற்காக மீண்டும் டிசம்பர் 30ஆம் தேதி அதிகாலை சபரிமலை ஐயப்பன் கோவில் நடையானது திறக்கப்பட இருக்கிறது. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 14ஆம் தேதி மகர சங்கராந்தி நாளில் மகர விளக்கு உற்சவமானது நடைபெற இருக்குதுங்க. 2026ஆம் ஆண்டு ஜனவரி 20ஆம் தேதி சபரிமலை கோவில் நடை திறக்கும் பக்தர்கள் சாமி தரிசனம் செய்வதற்கு தொடர்ந்து அனுமதிக்கப்படுவாங்க. இந்த வருஷம் சபரிமலை ஐயப்பனை தரிசனம் செய்வதற்காக விர்ச்சுவல் கியூவிற்காக ஆன்லைன் புக்கிங் நவம்பர் 1ஆம் தேதி தொடங்கப்பட்டு நவம்பர் 5ஆம் தேதி மாலையோடு நிறைவடைந்து விட்டதுங்க. மேலுமே பார்த்தீங்கன்னா சாமி தரிசனம் பூஜைகள் சன்னிதானத்தில் தங்குவதற்கான ஆன்லைன் புக்கிங் நவம்பர் 5ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருதுங்க. இந்த வருஷம் சபரிமலை செல்ல திட்டமிட்டிருக்கக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா திருவிதாங்கூர் தேவசனம் போர்டின் அதிகாரப்பூர்வ இணையதளத்திற்கு சென்று உங்களுடைய ஆதார் எண், மொபைல் நம்பர், பெயர் போன்ற விவரங்களை அளித்து முன்பதிவு செய்து கொள்ள வேணுங்க. இந்த ஆண்டு ஆன்லைன் வழியாக முன்பதிவு செய்து வரக்கூடிய பக்தர்கள் ஒரு நாளைக்கு 70,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்பட இருக்கிறாங்க. நேரடியாக சபரிமலைக்கு வந்து ஸ்பாட் புக்கிங் செய்யக்கூடிய பக்தர்கள் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு 20,000 பேர் மட்டுமே அனுமதிக்கப்படுவாங்களாம். ஸ்பாட் புக்கிங் செய்வதற்கான கவுண்டர்கள் பார்த்திங்கன்னா எரிமேலி, நீலக்கல், பம்பா, வண்டி, பெரியாறு, கெஸ்ட் ஹவுஸ் போன்ற பகுதிகளில் அமைக்கப்பட்டிருக்குதுங்க. மேலுமே சபரிமலைக்கு செல்லக்கூடிய பக்தர்களின் வசதிக்காக தெற்கு ரயில்வே சார்பில் சிறப்பு ரயில்களும் அறிவிக்கப்பட்டிருக்குது. இந்த வருஷம் கார்த்திகை மாதம் நவம்பர் 17ஆம் தேதி திங்கட்கிழமை அன்னைக்கு பிறக்குதுங்க. ரொம்பவே விசேஷமான இந்த வருஷம் கார்த்திகை முதல் நாள் சோமவார பிரதோஷ நாளாக வருவது ரொம்பவே சிறப்பானதாகும். சிவபெருமானுக்குரிய பிரதோஷ நாளில் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து விரதத்தை தொடங்குவது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்பட்டிருக்குதுங்க. மேலுமே இந்த நாளில் சுவாமி ஐயப்பனை வேண்டி மாலை அணிந்து கொள்வதால் ஐயப்பனுடைய அருளும் சிவபெருமானுடைய அருளும் ஒன்றாக சேர்ந்து கிடைக்குங்க. மேலுமே கார்த்திகை முதல் தேதி பிரதோஷ நாளில் வருவதால் அன்றைய நாள் எப்பொழுது வேணுனாலும் மாலையை அணிந்து கொள்ளலாங்க. விரதத்தை ஐயப்ப பக்தர்கள் தொடங்கலாங்க. இருந்தாலும் ராகு காலம், யமகண்டம் நேரத்தை தவிர மற்ற நேரத்தில் மாலை அணிந்து கொள்வது ரொம்பவே சிறப்பானதாகுங்க. கார்த்திகை முதல் நாள் திங்கட்கிழமை நாள் அப்படிங்கிறதுனால காலை 7:30 மணி முதல் 9 மணி வரையிலான நேரத்தில் ராகு காலமும், காலை 10:30 மணி முதல் பகல் 12 மணி வரையிலான நேரத்தில் யமகண்டமும் வருதுங்க. இந்த நேரங்களை தவிர மற்ற நேரத்தில் எந்த நேரத்தில் வேணாலும் மாலையை அணிந்து கொள்ளலாங்க. கார்த்திகை மாதம் அப்படிங்கிறது சாமி ஐயப்பனுக்கு மட்டும் இல்லைங்க, முருகப்பெருமான் மற்றும் சிவபெருமானுக்கு ஏற்ற மாதமாகும். அதனால தான் திருக்கார்த்திகை தீபத்திற்கான விரதம் இருப்பவங்களும் கார்த்திகை முதல் நாளிலேயே அவங்களுடைய விரதத்தை தொடங்கிடுவாங்களாம். மேலுமே ஆன்மீகத்தில் மிக முக்கியமாக சொல்லக்கூடிய கார்த்திகை மாதம் தீப வழிபாட்டுக்குரிய மாதமாகுங்க. சிவபெருமான் ஜோதி வடிவமாக காட்சி தந்து லிங்கோத்பவராக வெளிப்பட்ட மாதம் இந்த கார்த்திகை மாதம் அப்படிங்கிறதுனால சிவ வழிபாட்டிற்கு ரொம்பவே ஏற்ற மாதமாகவும் சொல்லப்படுது. கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய திங்கட்கிழமையில் சிவனுக்கு நடத்தக்கூடிய சங்காபிஷேகம் ரொம்பவே சிறப்பானதாகுங்க. இதை தவிர கார்த்திகை மாதத்தில் சிவனுக்கு நெய் அபிஷேகமானது செய்யப்படுதுங்க. மேலுமே பார்த்திங்கன்னா வில்வம் மற்றும் மறிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் வீட்டில் மகிழ்ச்சி நிலைத்திருக்கும் அப்படின்னும் நம்பிக்கையை சொல்லப்படுது. அதே போல் கார்த்திகை மாதத்தில் எல்லா நாட்களிலுமே நம்முடைய வீட்டில் தீபத்தை ஏற்றி நம்ம வழிபடுவது சிறப்பான பலன்களை கொடுக்குங்க. மகாலட்சுமி ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு பொருளாக வாசம் செய்வதாக ஐதீகமாக சொல்லப்படுதுங்க.
அந்த வகையில் மகாலட்சுமி தீபத்தின் சுடரில் வாசம் செய்யும் மாதமே கார்த்திகை மாதமாகும். இதனால தான் இந்த மாதத்தில் தீப வழிபாட்டை நம்ம செஞ்சோம்னா நம்முடைய வீட்டில் செல்வமானது நிலைத்திருக்குங்க. மகாலட்சுமி தாயாருடைய அருளானது நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நீங்களும் மாலை அணிந்து சபரிமலை ஐயப்பன் கோவிலுக்கு போய் தரிசனம் செஞ்சுருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய அனுபவங்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.